குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆமென். பெருமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுவே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுவே. ஹல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, இந்த காலை நேரத்திலும் ஒரு சங்கீத பகுதியை வாசித்து நாம் ஜெபித்து தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கிருபையாய் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக கர்த்தருக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அதே நன்மை செய்கிற தேவன் இந்த நாளிலும் நமக்கு உலக பிரகாரமான ஒரு நன்மையும் ஆவிக்குரிய காரியத்திற்குரிய நன்மைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் நம்மை நடத்தின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இன்னும் நம்மை அற்புதமாய் நடத்துவார். தகப்பன் பிள்ளையை சுமந்து காப்பதை போல நம்மை காப்பார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் இம்மட்டும் தப்புவித்தவர் இனிமேலும் தப்புவிப்பார். நம்மை பலப்படுத்துவார், காத்துக்கொள்ளுவார். உடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படட்டும். இந்த காலை நேரத்திலும் 126 சங்கீதத்தை நாம் வாசித்து என்னுடைய திருநாமத்தை நாம் உயர்த்துவோம். வாசிக்கலாம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தை வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். 3வது வசனத்தை பாருங்கள். 3வது வசனம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வார். அது இப்போதே தோன்றும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் தொழிலில் ஒரு பெரிய காரியத்தை, ஒரு மேன்மையான காரியத்தை ஆண்டவர் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் நாம் நின்று கொண்டிருப்போம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட ஜீவியத்திலும் நாளுக்கு நாள் தேவ உறவில் வளர்ந்து தேவனுக்கு அருகில் நெருங்கி வந்து அவர் எதற்காக நம்மை பிடித்தாரோ, அழைத்தாரோ, தெரிந்து கொண்டாரோ அந்த உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபைகளை செய்வார். ஆமென். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அவர் புதிய காரியங்களை செய்கிறவர், அவர் அற்புதமான காரியங்களை செய்கிறவர், நம்முடைய தேவைகளை அறிந்து செய்கிறவர், நம்முடைய மன விருப்பத்தை அறிந்து செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடைய எங்கள் பிதாவே, உமது வலது பார்சத்தில் பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரும் உலக ரட்சகரும் மீட்பெருமான கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பெற்ற திரு நாமத்தில் இந்த காலை நேரத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து ஒத்தாசை, உதவி, ஜெயம் வரும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுதும் உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கர்த்தரை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த காலை ஜெபத்தில் அநேகர் கலந்து கொண்டு ஆண்டவரே வார்த்தைகளை கேட்கிறது நிமித்தம், ஜெபிக்கிறது நிமித்தம், ஆராதிக்கிறது நிமித்தம் அவர்களுக்கு நீ செய்த மகத்துவமான மகிமையான காரியங்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். வார்த்தைகளை கொடுத்து உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். சங்கீதக்காரன் சொன்னதை போல நாங்கள் ஜெபிக்கிற நேரமெல்லாம் எங்களுக்கு பதிலை கொடுத்து, எங்களுக்கு தைரியத்தை கொடுத்து, ஆண்டவரே பயத்தை மாக்கி ஆறுதலை தந்து எங்களை நடத்துகிற நம்முடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையோடு வந்திருக்கலாம், மனக்குழப்பத்தோடு வந்திருக்கலாம். நேற்று நடந்த ஏதோ ஒரு காரியம்
அவள் மனதை சங்கடப்படுத்தி கொண்டே இருக்கலாம். வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்பாராத ஏதோ ஒரு காரியம் நடந்து விட்டது நிமித்தம் சஞ்சலத்தோடு கண்ணீரோடு கூட உடைய சமூகத்தில் வந்திருக்கலாம். அந்நாள் உடைய சமூகத்தில் வரும்போது சஞ்சலத்தோடு வந்தாள். திரும்பி போகிற போது மன நிம்மதியாய் திருப்தியோடு கடந்து போனதைப் போல ஆராதனை முடிந்தவர்கள் கடந்து போகிற போது தேவன் என்னோடு பேசினார், அவரோடு என்னடி இடைப்பட்டார், எனக்கு சமாதானம் உண்டாயிட்டுன்னு சொல்லத்தக்கதான ஒரு மகிமையான காரியத்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீ செய்து உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். அப்பா, நீ நல்லவர், அற்புதமானவர் ஆண்டவரே. நீ சொல்லாகும், நீ கட்டட நிற்கும். அப்படிப்பட்ட கிருபைக்காய் உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமென் ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. இந்த காலை ஆராதனையை முற்றிலும் ஆவியான பொறுப்படுத்த நடத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள், கிருபையினால் திருப்தியாக்கும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தொடர்ந்து நாம் கர்த்தரை பாடி அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்துவோம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கு நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை தருவாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும். உற்சாகமாய் பாடி திருநாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்நாமத்தினால இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு தெய்வ ஜனங்களையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நிச்சயமாகவே தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு மகிமையான காரியத்தை செய்து மேன்மைப்படுத்துவாராக. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர், அவர் மாறாதவர், அவர் மகிமையானவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட மகிமையான மகத்துவமான காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நன்றி. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன்
இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. ஏசையா யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை எல்லாரும் சொல்லாமா? உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினே. பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
வைத்தீரே, நீர் கைவிடவே மாட்டே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், உம் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. ஆமென், ஆமென். ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம்மை தேடும் உணர்வுள்ளவன் தரணியில் எவரேனும் உண்டோ? தம்மை தேடும் உணர்வுள்ளவன் தரணியில் எவரேனும் உண்டோ? கர்த்தரேசு காண்கின்றார், கர்த்தரேசு காண்கின்றார். கர்த்தாய் அவரை தேடிடுவோம், கர்த்தாய் அவரை தேடிடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். ஆவியிலே நொறுக்கப்பட்ட
காண்கின்றார், அன்பு இதயம் காண்கின்றார். அணுகிடுவோம் நாம் கண்ணீரோடு, அணுகிடுவோம் நாம் கண்ணீரோடு. காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். அல்லேலூயா. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் கோசன பாடிடுவேன், நான் கோசன பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் இயேசு பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் இயேசு பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலை மிதித்து விட்டார், இயேசு காலாலை மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில்
வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் சிறந்தவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். அல்லேலூயா, 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 ஆமென். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என கண்பானவர்களே, இந்த அருமையான காலை நேரத்திலும் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தருக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலை நேரத்திலும் எங்களோடு கூட இணைந்து பாடலை பாடி ஆராதித்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி வருகிறார். இதன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகருக்கு இந்த காலை ஆராதனை ஆசீர்வாதமாக இருப்பதை குறித்து நாங்கள் அறிந்து கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் தேவன் நமக்கு தந்தருளினவைகளை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டே இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். பிதாவாகிய தேவன் தனக்கு ஒரே குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவே நமக்கு தந்து நம்மை அன்பு கூர்ந்தார். ஆமென். எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு ஸ்லாக்கியம் இது. டிஎல் மூடி பிரசங்கர் என்ற தெய்வ மனிதன் இந்த வசனத்தை அவருடைய ஊழியத்தில் அநேக பிரசங்கத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறார். போகிற இடமெல்லாம் இந்த வசனத்தை வைத்தே அவர் பிரசங்கத்தை தொடங்குவார் என்று ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன். அவ்வளவு மேன்மையான ஒரு வசனம். ஆமென். பிதா நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததால் குமாரனையே நமக்கு தந்தருளினார். அவ்வளவு பெரிய அன்பு. அந்த அன்புக்கு நாம் எப்பொழுதும் சோத்திரம் செலுத்தியுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவதாக காணப்பட வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது ரோமர் 8:32 என்ன சொல்லுகிறது வேதம்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். குமாரனையே நமக்கு தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவரையே தந்து விட்டார். அவரோடு கூட எல்லாவற்றையும், ஆமென், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப கடந்த நாட்களில் தேவன் நமக்கு தந்தருளினவைகள் இவைகள். அவர் கொடுத்த விடுதலை, கொடுத்த ரட்சிப்பு, கொடுத்த அபிஷேகம், கொடுத்த வரங்கள், கொடுத்த வல்லமைகள், கொடுத்த அதிகாரங்கள்,
எல்லாவற்றையும் குறித்து நாம் தியானித்து வருகிறோம். தொடர்ந்து வரங்களை குறித்தே நாம் தியானித்து வருகிறோம். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையை அவர் நமக்கு கொடுத்தவைகளில் விலையேற பெற்ற ஆசீர்வாதம் என்ன? அவர் நமக்கு கொடுத்த வரங்கள். ஆமென். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்று வேதம் சொல்லுகிறது. மார்க்கு 16:17 இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற போது, மார்க்கு 16:17, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை, மகத்துவம் உள்ள தேவனை ஒரு மனிதன் விசுவாசிக்கிற பொழுது தேவன் வரங்களை, வல்லமைகளை, அதிகாரத்தை, ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். வியாதிஸ்வரர் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுகமாவார்கள். ஆமென். ஜெபிக்கும் போது பிசாசுகளை ஓட்டும் ஒரு வல்லமையை தருகிறார். நோய்கள் குணமாகும் வல்லமைகளை தருகிறார். ஒரு மனிதனுக்கு தேவன் வரங்களை கொடுப்பதன் நோக்கம் என்ன என்பதைத்தான் இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. பிதாவே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்திற்கு நேராக வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசும் கிருபையுள்ள வார்த்தைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என கண்பானவர்களே, இந்த வரம் நமக்கு ஏன் கொடுக்கப்படுகிறது? வரம் நமக்கு கொடுக்கப்படுவதன் நோக்கம் என்ன என்பதைத்தான் இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுற்றி திரிந்தார். முதலாவது காரியம், தேவ ஜனங்களுக்கு, அவரை ஆராதித்து தொழுது கொள்ளுகிற தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் வரங்களை கொடுத்ததன் முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? கட்டப்பட்ட ஜனங்களை விடுவிப்பதற்கு தேவன் இந்த வரங்களை நமக்கு தருகிறார். ஆமென். நம் கண் எதிரே கண்ணுக்கு தெரியாத கண்ணிகளில் சிக்கி கட்டப்பட்டு கிடக்கும் கோடிக்கணக்கான மக்களை நாம் தேசத்தில் நாம் பார்க்கிறோம். ஏன்? நீங்கள் இருக்கிற தெருக்களில் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் வேலை பார்க்கிற இடத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம், பயணம் பண்ணுகிற எல்லா இடத்திலும் நாம் பார்க்கலாம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத கண்ணிகளில் பிசாசின் வஞ்சகத்தில், பிசாசின் தந்திரங்களில் சிக்கி விடுதலை இல்லாமல் போராடி கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை விடுவிப்பதற்கு தேவன் நமக்கு அந்த வல்லமை வரங்களை தந்திருக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்ப மெய்யான விடுதலை யாரிடம் இருக்கிறது? இயேசுவிடம் தான் இருக்கிறது. அப்போ முதல்ல நம்ம கொடுக்கப்படுகிற வரங்கள் எதற்கு? ஜனங்களை விடுவிப்பதற்கு. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தவர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். 18 வருஷம் பிசாசினால் கட்டப்பட்ட ஒரு சகோதரி அங்கு பார்க்கிறார். ஆண்டவர் அதை கண்டுபிடித்து விட்டார். அது வியாதியினால் வந்தது அல்ல, அவர் விடுவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 116ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. 116ஆம் சங்கீதம் 16வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். கட்டுகளை அறுத்து விட்டீர். ஆமென். கட்டுகளை தேவன் அவிழ்த்து விடுகிறார், அறுத்து விடுகிறார். அப்ப முதலில் பாவத்திலும் சாபத்திலும் அறியாமையிலும் அடிமைத்தனத்திலும் கட்டப்பட்ட மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். பிசாசினால் கட்டப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், வியாதியினால் கட்டப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், தரித்திரத்தினால் கட்டப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், கடன்களில் கட்டப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், இருளின் அதிகாரத்தில் கட்டப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஆமென். இவருடைய கட்டுகளை அறுத்து விடுதலை செய்வதற்கு தேவன் நமக்கு கிருபையாய் இந்த வரங்கள் வல்லமைகளை தந்திருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரங்களை, வல்லமைகளை பயன்படுத்தி கண்ணுக்கு தெரியாத கண்ணிகளில் கட்டப்பட்டிருக்கிற மக்களை விடுவிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு சரணத்தை பாடுவோமா? அல்லேலூயா. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி
எங்கள் அதிசய தேவனை காண வேண்டும், எங்கள் அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும், பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும், எங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும், எங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். தேவா தேவா ஆமென் 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 ஆமென். தேவா, தேவா. முதலாவது நமக்கு வரங்கள் கொடுக்கப்படுவதன் முக்கியமான நோக்கம் ஜனங்களை விடுதலை செய்வதற்கு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வரங்களை நாம் அனல் மூட்டி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இங்கு ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். வல்லமையினால் நிரம்பினான், விசுவாசத்தில் நிரம்பினான், பெரிய அற்புத அடையாளங்களை செய்தான். இந்த கடைசி நாட்கள் ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். எல்லா நாட்களை காட்டிலும் பிசாசின் தந்திரங்கள், கொடிய சம்பவங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத கண்ணிகளில் தானாகவே போய் சிக்கிக்கொண்டு மாட்டிக்கொண்டு விழி பிதுங்கி நிற்கிற மக்களை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட மக்களை பிசாசின் ஆளுகையிலிருந்து, பிசாசின் அதிகாரத்திலிருந்து, பிசாசின் பிரசன்னத்திலிருந்து விடுவிப்பதற்கு நாம் வரங்களை பயன்படுத்தி ஆக வேண்டும். அந்த கிருபைகளை தேவன் நமக்கு தந்து நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது என்ன? அதே வசனத்தை திரும்ப நாம் வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் 10:38 நன்மை செய்கிறவராய் இயேசு சுற்றி தெரிந்தார் என்று வாசிக்கிறோம். நன்மை செய்கிறவராயும் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நசீராய் இருக்கிற இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும். அடுத்தது என்ன? நன்மை செய்வதற்கு, ஜனங்களுக்கு நன்மை செய்வதற்கு தேவன் நமக்கு வல்லமை வரங்களை, அதிகாரத்தை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நற்கிரியைகளை செய்ய வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும், நலமான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆமென். அவர்களுக்காக ஜெபிப்பது ஒரு நன்மையான காரியம், விடுதலைக்காக வழிகாட்டுவது ஒரு நன்மையான ஒரு காரியம், அவர்களை ஆசீர்வாதத்திற்கு நேராய் நடத்துவது ஒரு நன்மையான ஒரு காரியம், அவர்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலும் விடுதலை செய்வதற்கு ஜெபிப்பதும் வழிகாட்டுவதும் வழி நடத்துவதும் ஒரு நன்மையான காரியங்களாய் இருக்கிறது. அப்போ நன்மைகளை செய்வதற்கு தேவன் நம்மை வல்லமை வரங்களால் அலங்கரித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இரண்டாவது நமக்கு தேவன் வல்லமை வரங்களை கொடுத்தது நோக்கம் என்ன தெரியுமா? ஜனங்களை விடுவிப்பதற்கு மட்டுமல்ல, நன்மை செய்வதற்கு. மூன்றாவது, தேவன் நமக்கு எதற்கு அந்த வல்லமை வரங்களை நமக்கு தருகிறார் தெரியுமா? மார்க்கு 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். மார்க்கு 16:20 பாருங்கள். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமென். அடுத்தது வசனங்கள் உறுதியாக்கப்பட வேண்டும். ஆமென். நம்மை தேவன் பயன்படுத்தி பிசாசுகளை துரத்தி நோய்களை குணமாக்கி இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகள் வெளிப்படுது நிமித்தம் தேவன் சொன்ன வார்த்தைகள் அங்கு நிறைவேற்றப்பட வேண்டும். 138ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வருகிற போது 2வது வசனத்தை பாருங்கள். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அல்லேலூயா. அப்ப வார்த்தையை தேவன் மகிமைப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப வசனங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை மகிமைப்பட வேண்டும். நம்ம தேவனுக்கு பிரகாசிக்கிற போது, ஊழியங்களை செய்கிற போது
ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற போது நம்மை கொண்டு கர்த்தர் செய்யும் மகத்துவமான காரியத்தின் நிமித்தம் வேதத்தில் எழுதப்பட்ட வசனங்கள் உறுதிப்படுத்தப்படுவதற்கும் அது மகிமைப்படுத்தப்படுவதற்கும் அது காரணமாக அமைந்து விடுகிறது. ஆகவே மூன்றாவது நமக்கு கொடுக்கப்படுகிற நோக்கம் என்ன? கர்த்தருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட. அல்லேலூயா. நான்காவது இந்த வரங்கள் எதற்கு கொடுக்கப்படுகிறது? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 39வது வசனம். 18:39. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா. அடுத்ததாக நமக்கு கொடுக்கப்படுகிற இன்னொரு காரியம் என்ன? கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று நிரூபிக்கப்படுவதற்காக தேவன் இந்த வல்லமை வரங்களை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசி நாட்கள் மாயமான தோற்றங்களை உண்டாக்கி மாயமான போலியான அற்புதங்களை செய்து ஜனங்களை தடுமாற பண்ணுகிறத பொல்லாத பிசாசு மலைமேல் ஜனங்களை விடுவிப்பது மட்டுமல்ல, கர்த்தரே தேவன், மெய்யான தேவன் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு இந்த வல்லமை வரங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் நமக்கு தந்தருளவைகளில் மிகவும் விலையேறப்பட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஜனங்களை விடுவிப்பதற்கும் ஜனங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கும் அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கும் தேவன் நமக்கு கொடுத்த வல்லமை வரங்கள். இந்த வல்லமை வரங்கள் நிமித்தம் கர்த்தரே மெய்யான தேவன் என்று நாம் நிரூபிப்பதற்கு இந்த வரங்கள் கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. ஆமென். ஐந்தாவதாக ஆண்டவர் நமக்கு இந்த வல்லமை வரங்களை எதற்கு கொடுக்கிறார்? நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 11:30 பாருங்கள். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆமென். ஐந்தாவதாக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக தேவன் இந்த வல்லமை வரங்களை நமக்கு தருகிறார். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது, தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களின் பிரகாசிப்பார்கள். அப்ப அடுத்தது ஐந்தாவது நமக்கு கொடுக்கப்படுகிற நோக்கம் என்ன? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய, இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்தில் கொண்டு வர ஆத்துமா ஆதாயம் செய்கிறவன் ஞானவான் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவன் உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன பிரயோஜனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆத்துமா விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்ற ஆத்துமாக்களை பிசாசின் கையிலிருந்தும் உலகத்தின் ஆளுகையிலிருந்து விடுவித்து கர்த்தரிடத்தில் கொண்டு வருவதற்கு இந்த வல்லமை வரங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய திருநாமம் உயர்த்தப்படுவதாக. அடுத்ததாக இந்த வல்லமை வரங்கள் நமக்கு எதற்கு கொடுக்கப்படுகிறது? அழைப்பை நிறைவேற்றுவதற்கு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்திருத்தம் பொருட்டு சுசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அடுத்தது நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்த, அழைப்பை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் சில வல்லமை வரங்களை நமக்கு தருகிறார். ஆமென். அந்த வல்லமை வரங்களை கொண்டு நம்முடைய அழைப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. ஆமென். ஆகவே நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். அப்போ தேவன் நமக்கு கொடுத்த அழைப்பு ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாருக்கும் அந்த அழைப்பு இருக்கிறது. ஆனால் 3 நேர அழைப்புகள் இருக்கிறது, விசேஷித்த அழைப்புகள் இருக்கிறது, சிறப்பான அழைப்புகள் இருக்கிறது. அதுபடிப்பட்ட பரிசுத்தவான்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் எல்லாருக்கும் பொதுவான அழைப்பு இருக்கிறது. என்ன அழைப்பு? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய, ஆத்துமாக்களை பாவத்திலும் சாபத்திலிருந்து விடுவிக்க, எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்ம இந்த கடமையாக இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. நம்மை பரிசுத்தமாகும்படி அழைத்தார், அவருடைய நோக்கத்திற்காக அவங்க அழைத்தார், உன்னத திட்டத்தை நிறைவேற்ற அழைத்தார். ஆகவே பொதுவான ஒரு அழைப்பு இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரு அழைப்பு என்ன? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அது சின்ன பொறுப்போ பெரிய பொறுப்போ, அந்த பொறுப்பை நிறைவேற்றி முடிப்பதற்கு நமக்கு வல்லமை வரங்கள் தேவை. அதற்காக நமக்கு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏழாவதாக நமக்கு அந்த வல்லமை வரங்கள் எதற்கு கொடுக்கப்படுகிறது? நம்முடைய சுய பிரயோஜனத்திற்காக வல்லமை வரங்கள் கொடுக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள்.
1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டு, நம்முடைய சொந்த பிரயோஜனத்திற்கென்று வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய பிரயோஜனத்திற்கென்று. ரோமர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற போது பவுல் சொல்லுகிறார். 1:10 பாருங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும். அப்ப சொல்ல, நீங்க ஸ்திரப்படுவதற்காக, நம்ம சொந்த பிரயோஜனத்திற்காக, நம்ம இன்னும் பலனடைய கட்டளை கிட்டி சேர, நம் விசுவாசத்தில் வளருவதற்கு தேவன் சில வரங்களை நமக்கு பிரயோஜனத்திற்கு என்று கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட வல்லமை வரங்களை, அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் வளர வேண்டும், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதற்கு தான் இந்த வல்லமை வரங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே தேவன் நமக்கு தந்து அருளினவைகளில் விலையேறப்பெற்ற வரங்கள், வல்லமைகள், கிருபைகள் இருக்கிறது. அதை பயன்படுத்தி நாமும் வளருவோம், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இப்பொழுது நம்ம சரணத்தை பாடி தேவனுடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். எளியோர் மேலும் முதியோர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. இளைஞர் மேலும் முதியோர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை. ஆவியானவரே எங்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்றும். உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. புதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரமபிதாவிடம் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை தருவது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அதன்படி கேட்கிற எவரும் அந்த வல்லமை வரங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே சொந்த பிரயோஜனத்திற்கு என்று ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கென்று, ஜனங்களுக்கு நன்மை செய்வதற்கென்று, ஜனங்களை விடுவிப்பதற்கு என்று, வசனம் உறுதிப்படுத்துவதற்கு என்று, உடைய
பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படுவதற்கென்று, நீரை தெய்வம் நிரூபிப்பதற்கென்று நீர் கொடுத்திருக்கிற அந்த வல்லமை வரங்களை நாங்கள் சரியாய் பயன்படுத்தி கொள்ள, அதில் நாங்கள் வளர்ந்து பெருக, அதில் நாங்கள் முன்னேறி செல்ல கர்த்தங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. முதலாவது, எங்கள் சொந்த பிரயோஜனத்திற்கென்று இந்த வல்லமை வரங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, நாங்கள் ஸ்திரப்படுவதற்கு எங்களுக்கு இந்த வல்லமை வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான்காவது, ஜனங்களை விடுவிப்பதற்கு இந்த வல்லமை வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்களுக்கு நன்மை செய்வதற்கு என்று வல்லமை வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரே மெய்யான தெய்வன் என்பதை நிரூபிப்பதற்கு இந்த வல்லமை வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி திருவசனம் உறுதிப்படுத்தப்படுவதற்கென்று இந்த வல்லமை வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். கடைசி நாட்கள் அப்பா, கண்ணுக்கு தெரியாத கண்ணில் சிக்கி போராடி கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களை விடுவிப்பதற்கு நீர் எங்களை பயன்படுத்தும் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய சமூகத்திலே வந்து நின்று உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபை வரங்கள் ஆண்டவரே அதிகமாய் செயல்படத்தக்கதாய் கர்த்தர் கிருபைகளை தாரும். பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவாராக, இயேசுவானவர் மகிமைப்படுவாராக, பரிசுத்த ஆவியானவர் தேவன் மகிமைப்படுவாராக, திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக, திரியக தேவன் மகிமைப்படுவாராக, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் மகிமைப்படுவாராக. நேற்று மீண்டும் என்று மாறாத தேவன், உன்னத தேவன் மகிமைப்படும்படியாக சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த வரங்கள் வல்லமைகளால் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து எங்களுக்கு வல்லமை வரங்களை தந்து ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் எங்களை தெரிந்து கொண்டீரே. ஆகவே தெரிந்து கொண்ட நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள கர்த்தங்களுக்கு கிருபைகளை தாரும். அன்பின் கரத்தில், அற்புத கரத்தில், அதிசய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதினானே அகிலமெங்கோ பரவிடுவே. அபிஷேக நதினானே அகிலமெங்கோ பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நாங்கள் போகும் இடமெல்லாம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளோ, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளோ. பாத்திரம் நிரம்பி 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 வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஹல்லேலூயா. 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 பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஜெபக்குறிப்பை பதிவிட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இப்படி தேவைகளை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஜெபிப்பதற்கு முன்பே உனக்கு என்ன தேவை என்று பிதா அறிந்திருக்க எழுதப்பட்டிருக்கிறபடி தேவைகளை அறிந்த தேவன், கண்ணீரோடு பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிற மக்கள் ஜெபக்குறிப்பை பதிவிட்டிருக்கிறார்கள். நீர் இதை அறிந்திருக்கிறேன். அதனதன் காலத்தில் அதனதன் நேர்த்தியாய் செய்கிற அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக காலை எழுந்து ஜெபிப்பதற்கு கிருபை தாரும். உடைய சத்தம் கேட்கும் எல்கைக்குள் வாழ கிருபை தாரும். உடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கிருபை தாரும். எதற்காக பிடித்தீரதை நிறைவேற்றி ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைகளை தாரும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தில் வளரட்டும், வேத தியானத்தில் வளரட்டும், தேவ சித்தம் செய்வதில் வளரட்டும், தேவனுக்காக சாட்சியை வாழ்கிற வாழ்க்கையில் வளரட்டும். உடைய குறைவுகளை நிறைவாக்கும் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அதே நேரத்தில் பூமிக்குரிய நன்மைகளாலும் உடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். பல நாட்கள் சந்தித்துக் கொடுக்கிற போராட்டங்கள், குடும்ப பிரச்சனைகள் மறைந்து போகட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி. சரீர வேதனைகள் மறைப்போகட்டும். நல்ல உடல் சுகம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். பிள்ளைகளின் எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. உடைய கிருபை வெளிப்படுவதற்காய் நன்றி. உடைய வல்லமை வெளிப்படுவதற்காய் நன்றி. உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். நீர் அப்படி செய்வீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே,
நன்றி ஆண்டவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, அன்பொன்றே போதுமையா, அன்பொன்றே போதுமையா. ஹல்லேலூயா, 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 ஆமென். காலை ஆராதனையை நீ ஆசீர்வதித்ததற்காக நன்றி. கலந்து கொள்ள ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தும் கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரே, உன் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆலோசனை கொடுத்து சரியான வழியில் நடத்தி திருநாமத்தை மகிமைப்படுத்தும். ஜெபங்களை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் நமக்கு தந்தளிவைகளில் விலையேறப்பட்ட வரங்கள் இதை அனல் மூட்டி எழுப்பி அநேகருக்கு பயனுள்ளதாக காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. God bless you. God bless you.